ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டோரி சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டோரி நம்பர் 3. அம்மா நரேட் பண்ண போறாங்க. நம்ம லிசன் பண்ணுவோம். அம்மா ஸ்டார்ட். இந்த ஸ்டோரியோட நேம் ஹோம் அலோன். ஒரு காட்டுக்குள்ள ஒரு அம்மா ராபிட், ஒரு அப்பா ராபிட், அப்புறம் ஒரு பேபி ராபிட் இருந்தாங்க. ஒரு நாள் இந்த அம்மா ராபிட்டும் அப்பா ராபிட்டும் பேபி ராபிட்ட சொன்னாங்களாம், நாங்கள் பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் போய் நமக்கு தேவையான கேரட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளேயே இரு, எங்கேயும் வெளில போகக்கூடாது பேபி ராபிட் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ராபிட்டும் அப்பா ராபிட்டும் கேரட் தேடி போனாங்க. இந்த பேபி ராபிட் வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது, நம்மளும் அம்மா ராபிட்டையும் அப்பா ராபிட்டையும் தேடி அந்த தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுல இருந்து ஜிங்கு 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 ஜிங்குன்னு நடந்து கிளம்பிடுச்சு. அம்மா, ஃபாரஸ்ட்ல தான் எங்கேயாவது தானே கேரட்ஸ் கிடைக்கும். ஆமா, ஏதாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அதை தேடி தான் அம்மா ராபிட்டும் அப்பா ராபிட்டும் போனாங்க. வீடு ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பிச்சா ஃபாரஸ்ட் ரொம்ப வாஸ்டா இருந்ததுனால அம்மா ராபிட்டும் அப்பா ராபிட்டும் எந்த பக்கம் போனாங்கன்னு இந்த குட்டி ராபிட்டுக்கு ஐடியாவே இல்லை. இது தேடி 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 நடந்து 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 ரொம்ப டயர்டாயிடுச்சு. டயர்டாகி என்ன பண்ணிச்சான், ஒரு மரத்தடியில படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அம்மா அப்பாவை தேடி போகலாம், இல்லைன்னா வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டான். அப்படியே படுத்துச்சான். ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு டயர்ட்னஸ் அப்படியே தூங்கிருச்சான். தூங்க முழிச்சு பார்த்தா ஒரே இருட்டு. இருட்டுக்குள்ள வீட்டுக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியல குட்டி ராபிட்டுக்கு. இங்க பார்த்துச்சு, அங்க பார்த்துச்சு, அங்க பார்த்துச்சு, இங்க பார்த்தா அச்சோ இப்படி இருட்டி போயிடுச்சே. அம்மா, அதுக்கு அந்த குட்டி ராபிட் போகாமலே இருந்துக்கலாமே வெளில. ஆமா, போகாமலே இருந்துக்கலாம். பட் ஆனா போயிடுச்சே. அது என்ன பண்றது அப்படின்னு திருன்னு முழிச்சு உடனே அழுக ஆரம்பிச்சிருச்சான். இது அழுகுற சத்தம் கேட்டு தூரத்துல ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரிக்கு இந்த ராபிட்டோட அழுகு சத்தம் கேட்டு எட்டி பார்த்துச்சான். ஆஹா, என்னோட இந்த டம்மிக்கு ஒரு நல்ல பேபி ராபிட் கிடைச்சிருச்சு. ஓகே ஓகே, அதை போய் எப்படியாவது ஏமாத்தி நம்ம இங்க கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நரி போச்சான். போய் பேபி ராபிட் கிட்ட கேட்டுச்சான், பேபி ராபிட் எதுக்காக நீ அழுற அப்படின்னு. அப்போ பேபி ராபிட் எல்லாத்தையும் சொல்லிச்சான். இப்ப எனக்கு வீட்டுக்கு எப்படி போறதுன்னே தெரியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. உடனே பேபி ராபிட் திரும்ப அழுக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நரி சொல்லிச்சான், நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் பேபி ராபிட், நான் இருக்கேன், நான் உன்னை பத்திரமா அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து போய் சேர்த்துறேன் பா அப்படின்னு கூட்டிட்டு போச்சான். நரி முன்னாடி போக பேபி ராபிட் நரிக்கு பின்னாடியே போச்சான். அம்மா, நரிலாம் நல்லா ஏமாத்துல. ஆமா, நரி ரொம்ப கண்ணியான அனிமல். அப்படி அது கூட போச்சான். போனா நரி அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சான். இதோ வீடு வந்துடுச்சே அப்படின்னு நரி சொல்லிச்சான். பேபி ராபிட் சொல்லிச்சான், ஆனா இது என்னோட வீடு இல்லையே அப்படின்னு. ஆமா, இது உன்னோட வீடு இல்லை, என்னோட வீடு. நீ தான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொன்னல, அதுவும் காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லை, உனக்கு ரொம்ப பசிக்கும், நீ கொஞ்சோண்டு சாப்பிடு, நம்ம அதுக்கப்புறம் திரும்ப உன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சான். ஓகேன்னு ராபிட்டும் நரியோட வீட்டுக்குள்ள போச்சான். அப்ப இந்த நரி என்ன பண்ணுச்சான், ஒரு பெரிய அண்டா எடுத்து வச்சு அதுல தண்ணிய போட்டு இந்த பேபி ராபிட் அதுக்குள்ள போட்டு சூப்பு வச்சு குடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்துச்சான். அப்ப பார்த்து கரெக்டா அம்மா ராபிட்டும் அப்பா ராபிட்டும் அவங்களோட ராபிட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு பேபி ராபிட்டை தேடி வந்தவங்க இது இந்த நரி இந்த பேபி ராபிட்டை அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பார்த்துட்டாங்க. எல்லாரும் வந்து பேபி ராபிட்டை காப்பாத்தி நரி கூட ஃபைட் பண்ணி திருப்பி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க சாப்பிடும்போது அப்பா ராபிட்டும் அம்மா ராபிட்டும் சொன்னாங்க, பேபி ராபிட், அம்மாவும் அப்பாவும் உன்னை வீட்டை விட்டு வெளில போகாதுன்னு தானே சொன்னோம், நீ ஏன் இந்த பேச்சை கேட்காம வெளில போன பாத்தியா, அம்மா அப்பா பேச்சை கேட்காததுனால நீ எவ்வளோ பெரிய ஒரு இதுல போய் மாட்டிக்கிட்ட, நாங்க மட்டும் வரலன்னா இந்நேரம் அந்த நரி உன்னை சாப்பிட்டுருக்கோம் பேபி ராபிட் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பேபி ராபிட்டும், சாரிம்மா, சாரி அப்பா, இனிமேல் நீங்க சொன்னபடியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், ஸ்டோரி ஃபினிஷ். இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து நம்மளுக்கு தெரியற மாறல் என்னன்னா, அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்கணும், யாரு பேச்சு கேட்டும் போக கூடாது. தேங்க்யூ.